வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா. ஒரு பொருள் நீங்கள் தயாரித்து விற்றீங்கனாலே போதும், அதிலேருந்து நீங்கள் ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் லாபம் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பொருள் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ஆளாக நீங்கள் வேலை செஞ்சாலே ஒரு 20 பொருட்கள் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் தயாரிக்க முடியும். ரா மெட்டீரியல் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. வேஸ்டான பொருளில் இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு அழகான பொருள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த தொழில் செய்கிறதுக்கு என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. வேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மரத்துண்டுகள் தான் நமக்கு வேணும். இது துண்டுகளாக இருக்கலாம், அது ஒரு பெரிய பிளேட் மாதிரி நமக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான மரப்பொருளே போதும், இது இழைச்சி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும். பின்னாடி நான் 2 டெமோ வீடியோ வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஈபாக்சி ரெசின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈபாக்சி ரெசின் ஹார்டனர், அதுக்கப்புறம் அக்ரிலிக் கலர்ஸ், அதாவது ஒரு க்ளூ, ஈபாக்சி க்ளூ சொல்லுவாங்க. அப்புறம் ஈபாக்சி ஹார்டனர், ஒரு கலர்ஸ், அதாவது மெட்டாலிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ஸ் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு என்னென்ன வேணும் அப்படின்னா, சிலிக்கான் மோல்டு, நமக்கு என்ன இதில் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு சிலிக்கான் மோல்டு வேணும். இது மோல்டோடையும் செய்யலாம், மோல்டு இல்லாமலேயும் செய்யலாம். மோல்டு வேணான்னு நினைக்கிறவங்க நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். மோல்டோடு செய்கிறவங்களுக்கு அந்த ஷேப் நம்ம கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? வேயிங் ஸ்கேல் வேணும். நெக்ஸ்ட்டு ஜார், அந்த பசையெல்லாம் போட்டு நம்ம அளவு அளக்கிறதுக்கு அந்த ஜார்ஸ் வேணும். செலோடேப் வேணும், கட்டர் மிஷின், அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் மிஷின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். இப்போ ஈபாக்சி ரெசின் டேபிள் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த டேபிளுக்கு என்ன அப்படி ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்படியே இல்லை அப்படின்னாலும் ஈஸியாக ஒரு சில மாடல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே போதும், இந்த மாடல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5க்கு 5 சைஸு நீங்கள் ஒரு டேபிள் தயாரித்தாலே நீங்கள் ஒரு 60,000லேருந்து 70,000 வரைக்கும் இதை விற்க முடியும். அதே மாதிரி அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200% ப்ராஃபிட் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு தயாரிக்கிற செலவை விட 2 பங்கு 3 பங்கு வரைக்கும் கூட இதை விற்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் அழகாக தயாரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோட சேல் அதிகமாகுது. அப்போ கலர்ஸ் என்ன மாதிரி கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது மேலே ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷைனிங் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன்லைட் படாமல், அதாவது அவுட்டோரில் வைக்காமல் இன்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் இதோட ஷைனிங் போகவே போகாது. கிளாஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட ஸ்பெஷல். கீழே விழுந்தாலும் அந்த அளவுக்கு உடையாது உங்களுக்கு. இதில் சின்ன சின்ன கிராஃப்ட்டும் தயாரிக்கலாம். நம்ம இன்றைக்கி இதில் டேபிள் தயாரிக்க தான் பார்க்க போகிறோம். ஆனால் சின்ன சின்ன கிராஃப்ட்டு கூட என்ன செய்யலாம், இதில் தயாரிக்கலாம். அப்போ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த வகையிலையும் நம்ம இந்த டேபிள்ஸை வியாபாரம் பண்ண முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி ரீட்டைல் இ-காமர்ஸ் சைட்லேயும் நம்ம பண்ண முடியும். ஹோல்சேலாக பார்த்திங்கன்னா, இந்தியாமார்ட், ட்ரேடிந்தியா.com, இந்த மாதிரியான இடங்களில் நம்ம மொத்த விலையில் நம்ம விற்க முடியும். ஃபர்னிச்சர் ஷாப்ஸில் விற்க முடியும். இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளே ஒரு ஆப் உருவாக்கி கூட அதில் என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். அப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மரத்துண்டுகளை நம்ம என்ன செய்யலாம், இந்த கார்பென்ட்ரி வேலை பார்க்குற இடத்துலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இது நல்லா இலச்சி அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது சின்ன சின்ன பீசஸ், நமக்கு ஒதுங்குற பீசஸ் இருந்தால் போதும். இப்போ அதை வாங்கி நமக்கு தேவையான அளவில் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போது இந்த டேபிள் செய்கிறதுக்கு மட்டும் நான் இந்த சைஸ் சொல்கிறேன். நீங்கள் இதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ எந்தெந்த அளவில் கட் பண்ணிக்கலாம், ஒரு 8 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்கேலில் அளந்து அதில் ஒரு 7 பீசஸ் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7 இன்ச்சில் ஒரு 12 பீஸ், 6 இன்ச்சில் ஒரு 6 பீஸ், இது மட்டும் போதும். இதை கட் பண்ணிவிட்டு இதை ஜிக்ஸாக்காக அரேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி இதில் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜிக்ஸாக்காக அரேஞ்ச் பண்ணணும். இது ஒரு செட்டு, ஓகேங்களா, ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக்கில் நம்ம அசையாமல் இருக்கிறதுக்காக நல்லா செலோ டேப் வச்சு ஒட்டுறோம். அப்படியே திருப்பி வச்சு பேக் சைடும் செலோ டேப் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒட்டுறோம்.
ஒட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு பிளாக் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வெட்டியிருக்க பீசஸையே 2ஆக பிரித்து 2 பிளாக்காக ரெடி பண்ணுறோம். அதுலேயும் செலோடேப் வச்சு ஒட்டுறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மரக்கட்டைகள் வந்து அசையாமல் இருக்கும். ஓகேங்களா? நல்லா ஒட்டிட்டு ஒரு இடத்துல அதை வச்சு இப்போது அது மேலே இந்த ஈபாக்சி க்ளூவையும் ஈபாக்சி ஹார்டனரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து என்ன ரேஷியோவில் பண்ணணும் அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இதை யூஸ் பண்ணுவோம். இதில் அந்த ஹார்டனர் வந்து 1 பங்கு எடுத்துக்கிட்டாக்கா அந்த க்ளூ வந்து என்ன செய்யணும், 3 பங்கு எடுத்துக்கணும். அப்போது நம்ம ஒரு 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா 25 கிராம் ஹார்டனர், 75 கிராம் ரெசின் எடுத்து ரெண்டையும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம், இதில் ஊற்றி நம்ம நல்லா மேலே வந்து அந்த செலோடேப் ஒட்டுற அளவுக்கு இது மேலே தடவணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு என்ன செய்யணும், ஒரு பென்சிலால் மார்க் பண்ணிவிட்டு கட்டர் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதாவது ரவுண்ட் ஷேப்லையோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லையோ என்ன செய்யலாம், இதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிலிக்கான் மோல்டு ஒன்று நமக்கு ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மோல்டை வாங்கி அந்த மோல்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு க்ளூ, அதாவது ஈபாக்சி ரெசின் க்ளூ, அதுக்கப்புறம் ஈபாக்சி ரெசின் ஹார்டனர், இது ரெண்டையும் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு 3:1 அந்த ரேஷியோவில் என்ன செய்யணும், திரும்ப கலக்கணும். மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். அப்போ வந்து ஒரு 150 கிராம் வந்து ஹார்டனரும் 450 கிராம் வந்து அந்த க்ளூவும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம கலர்ஸ் சேர்க்கணும். அந்த அக்ரிலிக் கலர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இது ஒரு கலராக சேர்க்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் மல்டி கலராக வேணும் அப்படின்னா 3 கலர் சேர்த்து கூட நம்ம செய்யலாம், 5 கலர் சேர்த்து செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அந்த கேப்லலாம் படுற மாதிரி என்ன செய்யணும், ஃபுல்லாக ஊற்றணும். ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக என்னவாயிடும், சாலிட் மாதிரி அப்படியே கெட்டி ஆகிடும், கையில் ஒட்டாத அளவுக்கு கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மோல்டுலேருந்து அதை எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு பரவலாக நம்ம ஊற்றுனா கூட இது என்ன செய்யணும், மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ இந்த சாண்டிங் பண்ணணும். அந்த கார்பெண்டர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இதை வச்சு சாண்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட்லேயும் சாண்டிங் பண்ணணும், பேக்லேயும் சாண்டிங் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் 2 ஸ்டெப் இது முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் கோட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இப்போ சாண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நமக்கு மேலே தூக்கலாக வரணும் இல்லையா, அதுக்கு நம்ம 3rd ஸ்டெப் பண்ணணும். இதுக்கு வந்து SL31 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வந்து MD ரெசின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசினையும் ஹார்டனரையும் இதே மாதிரி 3:1 ரேஷியோ, எப்படின்னாக்கா 30 கிராம் வந்து நீங்கள் ஹார்டனர் எடுத்துக்கிறீங்கன்னா 90 கிராம் வந்து என்ன எடுத்துக்கணும், ரெசின் எடுத்துக்கணும், அந்த க்ளூ எடுத்துக்கணும். 30க்கு 90 இந்த ரேஷியோவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணும்போது பபிள்ஸ் வராமல் அப்ளை பண்ணணும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கே நீங்கள் 1 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் இதை நீங்கள் காய வைக்கணும். காய வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்க கார்னர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கப்புறமா பபிள்ஸ் இன்னும் கூட நமக்கு தெரியாமல் பபிள்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த ஹீட்டர் மிஷின் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம அது மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும். ஹீட்டை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டாண்டு வச்சு ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் இந்த டேபிள் வந்து தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும்போது ப்ராசஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இந்த உட்டன் பீசஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது ஒரே ஒரு மர தண்டை வச்சு கூட செய்வாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கெமிக்கல் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். இல்லை நிறையா பீசஸ் வச்சு நீங்கள் செய்யும்போது இதில் கெமிக்கல் வந்து கம்மியாக தேவைப்படும். இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் வந்து தயாராகுது. இது வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியா. இது வந்து ஸ்டார்ட் அப்பாக நம்ம பண்ணும்போது நிறைய இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக உங்களுக்கு இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து அதிகமாகும். இதை வந்து ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி பண்ண முடியாது. அதனால் இதை நம்ம சேல் பண்ணுறதும் காம்படிஷன் இல்லாத பிஸ்னஸ்னே சொல்லலாம். சேல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளைனாக வந்து நம்ம கார்ட்போர்ட் வந்து வெட்டியே வாங்கிக்கலாம். ஓகேங்களா. ஒரு போர்டு வந்து நம்ம மரத்தில் ஒரு போர்டு வந்து வெட்டி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதில் ஒயிட் ப்ரைமர் வச்சு ஃபுல்லாக நம்ம அதில் வந்து க்ளூவை மிக்ஸ் பண்ணி அது மேலே வந்து நம்ம தடவிடுறோம். தடவுனதுக்கப்புறம் எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 7 கலர் வேணும், 8 கலர் வேணும்னா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி ஒரு பிவிசி பைப்பு, அதை வந்து அந்த போர்டு மேலேயே வச்சு அதில் இந்த கலர்ஸை ஊற்றி அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக ஆல்கஹாலை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸ்ப்ரே பண்ணாக்கா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கலர், ஒரு சில கலர்ஸ் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியறதுக்காக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சைடில் சிந்தி இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடுறாங்க. திரும்ப இதே மாதிரியே சாண்டிங் பண்ணணும். சாண்டிங் பண்ணிவிட்டு இந்த இது வந்து மேலே திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அந்த ப்ரீமியம் மேலே வந்து ஒரு கோட்டிங், நம்ம அந்த முன்னாடி சொன்ன வீடியோவில் கொடுத்தோம் இல்லையா, அந்த கலர் வந்து வெளியில் வர்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு கோட்டிங் வந்து மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹீட் பண்ணணும். இது எல்லாமே மெத்தட் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து மரக்கட்டைகளை பயன்படுத்தலை, ஒரே ஒரு கட்டையை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து ஒயிட் பேஸ் அப்படிங்கிறதுனால மேலே கலர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸாக கொடுத்தோம். அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சொன்ன வீடியோவுக்கும் இதே மாதிரி தான் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக போல்டு கொடுத்து ஸ்டீல்லையோ மரத்துலையோ இரும்புலையோ அது உங்களோட விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டேபிள் டாப் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பெரிய பெரிய டேபிள்ஸும் பண்ணலாம். இதோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நார்மலாக பாருங்கள், ஒரு சின்ன டேபிள், ஒரு டேபிள் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டேபிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் வருது. இதுவே வந்து பெரிய பெரிய டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் 50,000 ரூபாய் வரைக்கும் கூட வருது. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 5க்கு 5 நீங்கள் டேபிள் பண்ணால் கூட ஒரு 60,000 70,000க்கு சேல் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த டேபிள் தயாரிக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாகும். நீங்கள் அதை 7,000லேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ண முடியும். அப்போ 2 மடங்குக்கு மேலேயே நம்ம என்ன செய்ய முடியும், இதில் லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா. இப்போ இதில் இந்த ரெசின், க்ளூ இதெல்லாம் என்ன ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 5,000 ரூபாயிலேருந்து நீங்கள் இது வாங்க முடியும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 கேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது 2 கேலன்ஸ். இது அப்படின்னா ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஈபாக்சி. இது பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். உங்களுக்கு கலர்ஸ் நல்லா வந்து டேபிள் வந்து நல்லாவே இருக்கும். இதில் செய்யும்போது இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே நார்மலாக இதுலேயே கம்மியானதும் இருக்குது. ஒரு 5,000 ரூபாயிலேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இந்த மாதிரி க்ளூ, ஹார்டனர், அக்ரிலிக் கலர்ஸ் இதை வச்சு என்ன செய்யலாம், இந்த பிஸ்னஸை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இந்த தொழிலில் என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 1.5 சதுரடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1.5 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் ஒரு டேபிள் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு 2 கிலோ அளவுக்கு கெமிக்கல் தேவைப்படும். அதாவது 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் எல்லா கெமிக்கலும் சேர்த்து சொல்கிறேன் தேவைப்படும். ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டு, இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சின்ன டேபிள் டாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3000 ரூபாயில் நீங்கள் செஞ்சிடலாம். அதாவது ஒரு 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு நீங்கள் ஈபாக்சி கிட் வாங்கினீங்கன்னா, நீங்கள் கவுண்டர் டாப்பில் வாங்கினீங்க அப்படிங்கும்போது அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ டேபிளோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ அதோட ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த இந்தியா மார்ட்டு இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஈபாக்சி கம்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். அப்போ ஒரு டேபிள் வந்து நீங்கள் 3000 ரூபாய்க்கு செய்ய முடியும். விற்கிறது நீங்கள் 6,000லேருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். அப்போ நீங்கள் இதுலேருந்து லாபத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு பொருள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது அது மாதிரி 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்னாக்கா அந்த தொழில் வந்து ஈஸியாகவும் செய்ய முடியும். அது ஒரு கார்பெண்டரை கூட நீங்கள் வேலைக்கு வச்சு கூட செய்யலாம். ஏன்னா டபுள் ட்ரிபிளாக இதில் லாபம் கிடைக்கிது. அப்போ ஒரு கார்பெண்டர், சும்மா நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு கார்பெண்டர் இருந்தாலே போதும் இந்த தொழிலை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு நியூ பிஸ்னஸ் ஐடியாவும் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியாவும் இது இருக்கிறதுனாலையும் இதில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ தான் நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் இந்த தொழில் ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஈஸியாக நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டிங்கில் கொண்டு போய் சேல் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.